கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. சங்கீதம் 128 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவார்கள். The scripture reading for today is taken from Psalms 128 verses 1 to 4. Psalms 128 verses 1 to 4. Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. When you eat the labor of your hands, you shall be happy, and it shall be well with you. Your wife shall be like a fruitful vine in the very heart of your house. Your children like olive plants all around your table. Behold, thus shall the man be blessed who fears the Lord. May the good Lord add his blessings upon his reading of and meditation of his words for us today. Amen. ஃபாதர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டு, ஃபாதர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், மற்ற காரியங்கள்லாம் அடுத்த வாரம் வச்சுக்குவோம். ஏன்னா சில ஃபாதர்ஸ் எல்லாம் நம்ம சர்ச்சில் இல்லை. ஸோ அதனால அடுத்த வாரம் மாற்றிக்குவோம். வந்த ஃபாதர்ஸ் எல்லாம் கோச்சிக்க மாட்டீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிக்காக அடுத்த வாரம் செலிப்ரேஷனை கொண்டாடுவோம். ஆனால் இந்த நாள்லையும் ஃபாதர்ஸ் டே அதனால தேவன் ஃபாதர்ஸ் டே கொடுத்த ஒரு அருமையான ஒரு வசனம். வசனத்துக்கு கடந்து செல்கிறதுக்கு முதல் தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவரே சோஸ்திரம், நன்றி செலுத்துகிறோம். பேசும் ஐயா, உங்க வசனம், உங்க வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்யும். உங்க வார்த்தை வெறுமையாகவே வந்ததில்லையா, அதுக்காக நன்றி நன்றி. இந்த நாளில் அப்பா உங்க சித்தத்தின்படி இந்த வார்த்தை செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க நீர் கிருபை செய்யும். உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த வருஷத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வார்த்தை அல்லது தேவன் நமக்கு கொடுத்த வசனம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். First seek the kingdom of God and his righteousness and all this blessing will be added. அதை பார்த்துட்டு வரோம். ஓகே, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து வருகிறார். இந்த நாளிலும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வசனத்திலே அவர் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, blessed is everyone who fears the Lord. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுது அந்த வசனம். சொல்லுகிறாரு who walks in his ways, அவரோட பாதையிலே நடக்கிறவர்கள். ஓகே, blessed are the person, all அங்க வந்து ஒரு ஆளுன்னு சொல்ல, எல்லாரும், everyone will be blessed who fears the Lord and who walks in his word. என்ன வார்த்தையில நடக்கிறாங்க அதுதான் சொன்ன வசனம் படி. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள் என்று தேவன் சொல்கிறார். இந்த தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது, அதாவது அந்த வசனத்தை வாசிச்சு அவர் என்ன சொல்றாரு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தேவ பயம் நம்ம உள்ளத்துல வரும். ஏன்னா ஒவ்வொரு வசனமும் அந்த வசனம் நம்மளோட பேசும். தேவ ராஜ்யம், அதாவது தேவன் என்னை ஆட்கொள்கிறார், அவரோட நீதி, அவர் சொல்வார் இதை செய், இதை செய்யாத, இதை பேசு, இதை பேசாத என்று சொல்லிட்டு வரும்போது அந்த தேவ பயம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளுக்கு வரும். இந்த தேவ பயம் உள்ளுக்கு வரும்போது தேவன் சொல்கிறார் சில ஆசீர்வாதத்தெல்லாம் அந்த வசனத்துல வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, when you eat the labor of your hand, அப்பனா நீங்க சொந்தமா வேலை செய்கிற காரியத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பனா உங்க கை செய்யும் வேலையை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். You shall be happy, நீங்க சந்தோஷமா இருப்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். And it shall be well with you.
தமிழ்ல வேலை என்ன போட்டிருக்குன்னா, நீங்க உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹாப்பி அண்ட் யூ வில் பி வெல். அதோடு சேர்த்து சொல்றாரு, your wife shall be like a fruitful vine in the very heart of your house. உங்க வீட்டுல அந்த உங்களுக்கு எப்படி ஒரு இருதயம் இருக்கோ, அந்த இருதயத்தினால தான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது போல உன் மனைவி ஒரு வைன், ஓகே, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக உன் குடும்பத்துல இருப்பாள் என்று தேவன் அங்க வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அதோட சேர்ந்து சொல்றாரு, your children like olive plants all around your table. ஓகே, உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் உங்க டேபிளை சுத்தி, அதாவது இருப்பார்கள் என்று தேவன் வாக்குத்தத்தம் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? கடைசியில பாத்தீங்கன்னா, thus shall be man who blessed who fear the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாரு? Man who believe or who been blessed who fears the Lord. தேவனுக்கு பயப்படுபவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். சரி, இது உள்ளுக்கு போறதுக்கு முத இந்த பயம் என்ற காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல ரெண்டு பயம் இருக்கு. ஒன்னு உலக பயம், இன்னொன்னு தேவ பயம். ஓகே, கொஞ்சம் இந்த உலக பயத்தை பத்தி பார்த்துட்டு அப்புறம் தேவ பயத்துக்கு வருவோம். உலக பயம் என்னென்ன செய்யும், என்னென்னத்தை கொண்டு வரும்? ஆக்சுவலி இந்த உலக பயம் நமக்கு இருக்கக்கூடாது தேவனோட வார்த்தையின்படி. ஆனா சில சமயத்துல இதுதான் நம்மளை ஆட்கொள்ளுகிறது. பார்ப்போம், the fear of the world. Proverbs, நீதிமொழிகள் 29:25 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகின்றவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார். ஆமென். வசனம் சொல்லுது, the fear of man brings the snare, but whoever trusts in the Lord shall be safe. காரியம் என்ன தெரியுமா? உலக பயம் அல்லது மனிதர்களுக்கு பயப்படும் போது அந்த ஸ்னேன்னு போட்டிருக்கு. ஸ்னேன்னா அட்ராக்ட், மாட்டிக்குவோம், அல்லது ஏதாச்சும் காரியம் மனசனுக்கு நீங்க பயந்து காரியத்தை செய்யும் போது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஏதாச்சும் ஐயோ அதுல மாட்டிக்குவேன், ஐயோ இது நடக்கும் அப்படின்னு அந்த பயத்தை உண்டாக்கி கொண்டே இருக்குமா. ஆனா தேவனுக்கு பயப்படுகிறவர்களோ they will be safe. ஓகே சொல்றாரு. ஓகே, ட்ராப், மனசனுக்கு பயந்தீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது 2 தீமோத்தேயு 1:7 பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவே இல்லையா. அப்ப எங்க இருந்து இந்த பயம் வருது? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா, for God has not given us a spirit of fear but of power and of love and of a sound mind. ஓகே, நல்ல புத்தி உள்ள ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. அப்புறம் அங்க போட்டிருக்காரு பவர் அண்ட் லவ். ஆனா நமக்கு வருகிறதோ பயம். எந்த காரியத்தை குறிச்சாலும் பயம். எப்படி சொல்றது? எந்த காரியத்தை குறித்து நம்ம செய்யணும்னு போனா அல்லது செய்யணும்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஒரு வேலை செய்யறதுனாலும் பயமா இருக்கு. ஐயோ என் பாஸ் என்ன சொல்லுவாரு, ஐயோ என் முதலாளி என்ன செஞ்சிருவாரு, நான் வேலை செய்யறேன் எனக்கு ஆள் வருமா, எனக்கு இது நடக்குமா அது நடக்குமா, எல்லாமே பயத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறோம். வராத சீக்க கூட வர வச்சிடறோம் இந்த பயத்தினால. வெளியே போகும், என்னது அது இப்ப புதுசா என்னமோ ஒரு பயம், அது சீக்கெல்லாம் சுத்துது. என்ன சீக்கு? ஈபோலான்னு ஒரு இடத்துல ஒண்ணுல ஓடுது, போலா தர. அப்புறம் ஒண்ணு கப்பல்ல வந்துச்சு ஒரு சீக்கு. அவங்க சொன்னாங்க அடுத்தது அதுதான் வந்து எல்லாத்தையும் அழிக்க போகுதுன்னு. என்ன சீக்கு? தாத்தாவா என்னமோ ஒண்ணு வந்துச்சு, அந்தார் பண்ணுது அது. ஓகே, அப்புறம் நமக்கு ஒண்ணு வந்துட்டு போச்சு. என்னது? கோவிட் வந்துட்டு போச்சு. இப்ப கோவிட் சர்வசர்மா சுத்திட்டு தான் இருக்கு, ஆமா இல்லையா? ஆனா அந்த டைம்ல பயம், ஒருவருக்கு பேச கூட மாட்டோம், போட்டுருவோம் கவரு, ஆமா இல்லையா? ஏன் அது பாஞ்சி வந்துடும். அதனால மலேசியா மட்டும் ஹோல் வேர்ல்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா இல்லையா? மார்க்கெட்டுக்கு போனாலும் எட்ட தான் நிற்கணும். கியூல நின்னா கூட
ஒரு அடி நெல்லு, கூட தூரம் நெல்லு. ஜாமா வாங்கினாலும் நீ ஓடி போய் ஜாமா வாங்கிட்டு ஓடியாந்துடணும். உங்களுக்கு இத்தனை நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். விடிய காலைல 4 மணிக்கெல்லாம் நான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன். என்ன ஒரு சூழ்நிலை, பயம். ஓகே, அது சீக்குக்கு மட்டும் இல்ல. பாருங்க, அந்த சீக்கு ரோட்ல போயிட்டு இருக்கிற சீக்க அந்த பயந்து நம்ம என்ன செய்யறோம், கூப்பிட்டு ஏற்றி வச்சுக்கிறோம். ஓகே, பயம். அடுத்தது வாசிப்போம். மேத்யூ 10:28. மேத்யூ சாப்டர் 10:28. ஆத்மாவை கொள்ள பலவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நகரத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். தேவஜனமே, இந்த வசனம் சொல்லுது, உங்க சரீரத்தை அழிக்கிறவனுக்கு ஏன் நீங்க பயப்படுறீங்க? நமக்கு முக்கியமா நம்ம ஆத்மா அழியக்கூடாது. ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேரணும். ஓகே, அது யார் கையில இருக்கு? தேவ கையில இருக்கு. சோ இங்க தேவன் சொல்கிறாரு, அந்த ஆத்மாவையும் அந்த சரீரத்தையும் சகலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு நீ பயப்படு, உலக இதுக்கு பயப்படாது. அப்படின்னா அந்த உலக பயம் நம்ம சரீரத்தை அழிக்க முடியும். அழிச்சிட்டு போட்டோம், இட்ஸ் ஓகே. ஓகே, இந்த உலக பயம், இந்த உலக பயம் நம்ம வாழ்க்கையில வரனால என்னென்ன நடக்குது தெரியுமா? நம்ம என்னென்ன செய்யறோம் தெரியுமா? we compromise. காம்ப்ரமைஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? நம்ம காம்ப்ரமைஸ், அதாவது அதோட சேர்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், ஒத்து போவோம், ஒத்து போக வைக்கிறது. அப்புறம் பாண்டேஜ், நம்மள ஒரு கட்டுக்குள் அது வைக்குது இந்த உலக பயம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி we become very weak. ஆவியில நம்ம உற்சாகமே இல்லை. நம்ம துதிக்கிறோங்க, நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம எல்லாம் நல்லா தான் செய்யறோம். ஆனா நமக்குள்ள ஒரு பயம் நம்மள அப்படி. எத்தனை பேத்துக்கு இருட்டுல நடந்து போறதுனா ஓகே, எனக்கு பயமே இல்லை பாஸ்டர், நான் இருட்டுல நடந்து போயிடுவேன். இருட்டுல நடப்போம், பயம் இல்லைன்னு இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, சோஸ்திரம் ஐயா, சோஸ்திரம் ஐயா, சோஸ்திரம் ஆண்டவரே. பாருங்க, இயேசுவை தான் சொல்றோம், சோஸ்திரம் தான் சொல்றோம். ஆனா என்ன ஆச்சு? ஏங்க பாஸ்டர், அது நார்மல் பாஸ்டர், நார்மல். அது நார்மலா ஆகி போச்சு. இட்ஸ் ஆல்ரெடி நார்மல். ஸ்பிரிச்சுவலி we become very weak and we compromise according to தேவ வார்த்தையால் நம்மளால நிற்க முடியல. உலக காரியத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் உலக பயத்தின் காரியங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதை குறித்து இல்லை, தேவ பயம். இந்த தேவ பயத்தினால் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வருகிறது. ஓகே, இந்த வசனம் இன்னைக்கு வாசிச்ச வசனத்துல பல ஆசீர்வாதம் இருக்கு. அது உள்ளுக்கு போறதுக்கு முத சில காரியத்தை, இந்த ஃபியர் ஆஃப் த லார்டை குறித்த சில வசனத்தை பார்த்துட்டு நம்ம போவோம். நீதிமொழிகள் 9:10. Proverbs chapter 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். தேவஜனமே, இந்த நீதிமொழிகள் 9:10 சொல்லுது, the fear of the Lord is the beginning of wisdom. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். and the knowledge of the Holy One is understanding. ஓகே, இதுல என்ன பாருங்க, தேவ பயத்தினால் வருகிற காரியம் என்ன தெரியுமா? ஞானம், wisdom, knowledge and understanding. இந்த 3 காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு பயம். எந்த பயம்? என் தேவன் மேல பயம். என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னை வழி நடத்துகிறார், என் தேவன் என்னோடு நடந்து கொண்டு வருகிறார் என்ற அந்த பயம் இருக்கும்போது தேவன் சொல்கிறார், நான் வேண்டிய ஞானத்தை கொடுப்பேன். I will give you the wisdom, I will give you the knowledge, I will give you the understanding. ஞானத்தை கொடுத்து அந்த பிரச்சனைக்குள், அந்த காரியத்துக்குள் எப்படி நடக்கணும், எப்படி அதை மேற்கொள்ளுகிறது என்ற வேண்டிய ஞானத்தையும் God will give you the wisdom, knowledge and understanding. இது தேவ பயத்தினால் வரும் ஆசீர்வாதம். அதனால முத தேவ பயத்திற்குள் இருக்கணும். இரண்டாவது, அதே நீதிமொழிகள் 14:27. Proverbs 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். பாருங்க, அடுத்தது இந்த தேவ பயம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குதுன்னா, the fear of the Lord is a fountain of life to turn one away from the snares of death.
ஓகே, இந்த மரணத்தின் கட்டுகள், ஓகே, இந்த முத சொன்னல அந்த ட்ராப், அந்த ட்ராப்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தேவ பயம் நமக்கு கிருபை செய்யும். சில பேருங்க இந்த பயத்தினாலேயே சில பேர் தூக்க மாட்டிக்கிறாங்க, மருந்து குடிச்சு செத்துறாங்க. ஆமா இல்லையா? பாருங்க, death comes, the fear. ஐயோ இது நடந்துரும், ஐயோ அப்படி ஆயிரும். God is telling you only fear me. ஒரு சமயம் ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம், ரைட்டு. இப்ப யார் சொன்னது? எல்லாரும் தவறு செய்கிறோம், எல்லா பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன தேவன் சொல்றாரு? என் மேல பயத்தோடு இரு, அந்த காரியத்தை குறித்து பயப்படாது. அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அப்ப அவருக்கு மட்டும் பயப்படும் போது அந்த காரியத்திலிருந்து தேவன் சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். அது ஒரு சமயம் மரணத்துக்குள் கொண்டு போவோம் உங்களை. It can lead you to death, but God says I will deliver you. Don't worry என்றாரு. ஓகே, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பல பயம், பல காரியத்துல பயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அடுத்தது மூணாவது Proverbs, அதே நீதிமொழிகள் 22 வசனம் 4. Proverbs 22 verse 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமுமா. பாருங்க, இது பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் தேவன். இந்த தேவனுக்கு பயப்படும் போது the humility and the fear of the Lord are riches and honor and life. பாருங்க, உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாரும் உங்களை பார்த்து ஓ ஐயா பெரியவர்ல அவரு, உங்களுக்கு அந்த ஆனர், அந்த கனத்தை கொடுக்கும்படி, அப்புறம் லைஃப், நீங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நீடிய லைஃப வாழ்றதுக்கு இந்த தேவ பயம் கிருபை செய்கிறது. இது ஆசீர்வாதங்க. So the blessing, அந்த ஆசீர்வாதம் வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உலக ரீதியில இப்படி போட்டு அப்படி போட்டு இதெல்லாம் செஞ்சா நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஆனா தேவன் சொல்லுகிறாரு, நீ தேவ பயத்தோடு நட. You just walk with the fear of the Lord. இதுல நடக்கும்போது அங்க இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு, ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டினா தாழ்மையோடு நட. அது முக்கியம். சில சமயத்துல தேவ பயம் வருது, நமக்கு இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா நமக்குள்ள இந்த அரகன்ஸ் வந்துடும். அந்த நான் தான் பரிசுத்தவான், மற்றவங்க எல்லாம் அசுத்தவான்ங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். சோ இங்க தேவன் சொல்லுகிறாரு, by humility and the fear of the Lord. இது ரெண்டும் சேர்ந்து வரணும். தேவ பயத்தோடு தாழ்மையும் வரும்போது, தாழ்மையோடு காரியத்தை சிந்திக்கும் போது, செயல்படும் போது, தேவ பயத்தோடு காரியங்களை செய்யும் போது தேவன் சொல்கிறார், I will bless you with riches. ஓகே, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். சொந்தமா உங்களுக்கு கனம் வரும். உங்களை பார்த்து இன்னைக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் நான் சொல்றேன், இந்த தேவ பயத்தோடு நடக்கும் போது உங்களை பார்த்து உங்களுக்கு சேர வேண்டிய கனத்தை அவர்கள் கொடுப்பார்கள். நீங்க ஒரு சமயம் நினைப்பீங்க எனக்கு ஷார்ட் லைஃப்னு. தேவ பயத்தோடு நடக்கும்போது தேவன் சொல்கிறார், ஒரு நீடிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரேன். ஆசீர்வதிக்கப்பட்டு சகல ஆசீர்வாதத்தினாலும் பரிபூர்ணப்படும்படி தேவன் கிருபை செய்வார். இன்னைக்கு ஒரு சமயம் நீங்க ஒண்ணு இல்லாம, ஐயோ இதை வாங்கலாம்னு நினைக்கிறேன், காசு இல்லையே, இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், முடியலையே. தேவன் சொல்லுகிறார், தேவ பயத்தோடு, அந்த ஹியூமிலிட்டி, அந்த தாழ்மையோடு நடங்க, சகல ஆசீர்வாதமும் உங்களை வந்து சேரும் என்று சொல்லுகிறார். ஓகே, இன்னைக்கு திருப்பி அந்த வசனத்துக்கு போவோம். சங்கீதம் 128 வசனம் 1ல இருந்து 4 நீங்க வாசிக்க வேண்டாம். அதுல காரியங்களே அங்க சொல்றார் தேவன். இந்த தேவ பயத்தோடு, ஓகே, when you have the fear of God, ஓகே, and அங்க முக்கியம் fear of God ஓட ஒன்னு சொல்றாரு, who walks in his ways, அவரோட வழியிலே நடங்க. நடக்கும்போது அங்க ஒரு 5 ஆசீர்வாதத்தை தேவன் காட்டுகிறார். There is 5 blessing in that verse. ஓகே, முதல் ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, you will eat your labor of your hand. ஓகே, நீங்க கைவிட்டு செய்கிற வேலையின் படியே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். It's not somebody's blessing. மற்றவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. நீங்களே வேலை செய்து நீங்களே அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீங்களே சாப்பிடுவீங்க. அது முதல் ஆசீர்வாதம். Are you following? என்ன கூட வரீங்களா? வரீங்க. இரண்டாவது, you shall be happy. நீங்க
சந்தோஷமா இருப்பீங்க. ஆக்சுவலி இந்த ஹாப்பியும் இந்த வெல் இங்கிலீஷ்லலாம் ஹாப்பி அண்ட் வெல் நீங்க பாத்தீங்கன்னா ஹாப்பி வந்து உடனே நடக்கிறது, ஓகே, அப்ப நடக்கும். இந்த வெல்ன்றது அந்த ஹாப்பினஸ் தொடர்ந்து உங்களோட இருக்கும். ரெண்டு காரியத்தை பாக்குறீங்களா? அங்க ரெண்டு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த தேவ பயத்தோடு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நீங்க கைவிட்டு செய்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க. you will be happy and the happiness will continue to be with you as well. you will be well with everything. okay, மூணு ஆசீர்வாதத்தை பார்த்தோம். நாலாவது, your wife will be a fruitful vine in your heart of your house. அப்பனா வைஃப்னா இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஷாலினியா கேள்விங்க. இப்போ வைஃப் அவர் சொல்றாரு, your wife will be fruitful vine in your heart of the houseன்றாரு. அப்ப யார்கிட்ட தேவன் பேசுறாரு? ஹஸ்பண்ட். அதான் நீ சொன்ன ஃபாதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் பிளெஸிங். அப்போட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க கைவிட்டு நீங்க தேவனுக்கு பயந்து அவரோட வார்த்தையின்படி நடக்கும் போது, அப்பாவே நீங்க செய்யும் கையின்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. you will be well, plus your wife will be a fruitful vine in your house, heart of your house. இந்த வீட்டுல முழுசா சந்தோஷம் இருக்கணும்னா, முழுசா பிரச்சனை இல்லாம நல்லா ஓடணும்னா யார காக்க முடியும்? அந்த வைஃப். என்ன பாஸ்டர் நீங்க இப்படி பேசுறீங்க? அப்படிதான். ஏன்னா தேவனே அப்படித்தான் சொல்றாரு. அப்ப தேவனும் மனைவிக்கு பயந்துட்டாரோ? அவருக்கு மனைவியே இல்லை. அவர் நல்ல முடிவு எடுத்தனால பாருங்க, எவ்வளவு இந்த மாதிரி ஒரு ஜோக் அடிக்கும் போது தான் நீங்க சிரிக்கிறீங்க. ரைட்டா இல்லையா? அப்ப பாஸ்டர் கல்யாணம் பண்ணாதவங்க எல்லாம் நல்லவங்களா? அது எனக்கு தெரியாது, நீங்க தனியா வந்து என்ன பாருங்க. ஆனா கல்யாணம் பண்ணவங்க சந்தோஷமா இருக்கணுமா? ஆசீர்வதிக்கப்பட்டு உன் குடும்பத்துல எப்போதும் சந்தோஷமா இருக்கணுமா? மனைவியை சந்தோஷமா வச்சுங்க. Because God says wife is the wine. ஏங்க வைன் அவரு எடுக்கிறாரு? இந்த வைனை வந்து வைஃப்க்கு எக்ஸாம்பிளா கொடுக்கிறாரு. ஆக்சுவலி நீங்க வைனை பாத்தீங்கன்னா வைன் ட்ரீ அது சொந்தமா வளருமா? சொந்தமா எந்திரிச்சு நின்று பழம் கொடுத்துருமா? வைன் ட்ரீ எப்படி வளரும்? கொடி அது கொடி. அப்ப கொடிக்கு எப்படி என்ன வேணும்? ஒரு தூண் வேணும். ரைட்டா இல்லையா? யார் அந்த தூணு? ஹஸ்பண்ட் அந்த தூணா இருக்கும் போது இந்த கொடி அதுல வளருது. Are you following? வளர்ந்து பாருங்க, இதுதான் சொல்றது இந்த சந்தோஷம். வளரும் போது இந்த திராட்சை செடி நல்ல கனியை கொடுக்கும். அந்த குடும்பத்துக்கு யார் ஆக்சுவலி தூண் வந்து ஹஸ்பண்ட். அதான், ஏன்னா ஹஸ்பண்ட் தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ உங்க வைஃப் திராட்சை செடி மாதிரி வளர்ந்து இந்த தூண்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நல்ல கனியை கொடுக்கும். அந்த கனி அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சோ இந்த ஆசீர்வாதம் வரும்போது இன்னொன்னு சொல்றாரு, பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஆலிவ் ட்ரீ மாதிரி இருப்பாங்களா? ஏன் பிள்ளைகளுக்கு ஆலிவ் ட்ரீ வைக்கிறாரு? வைஃப்க்கு வைன் வச்சிட்டாரு. ஏன்னா வைஃப் சொந்தமா வளர முடியாது, ஹஸ்பண்ட் தேவை. ஆனா ஆலிவ் ட்ரீ, பிள்ளைகளை ஆலிவ்ன்றாரு. ஆலிவ் வந்து என்னது? ஆலிவ்ல ஐ நோல. ஆனா ஆலிவ் ட்ரீயை பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்கா தனியா நிற்கும். தனியா நின்று அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பிள்ளைகள் தனியா வளர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். ஆனா இந்த பிள்ளைகள் தனியா வளர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு என்ன செய்யணும்? இந்த ரெண்டு தான் யார் சொன்ன? இந்த ஹஸ்பண்டும் இந்த வைஃபும். ரைட்டா இல்லையா? இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த பிள்ளைகள் ஆலிவ் ட்ரீ மாதிரி வளருவார்கள்.
இந்த குடும்பத்துக்கு வருங்காலம், the future blessing எங்க இருந்து வருது? children. இந்த children இந்த பரிசுத்தத்திலே வளர்றதுக்கு இப்ப யார் சாட்சியா இருக்கிறாங்க? parents. Are you following? புரிஞ்சா? 5 ஆசீர்வாதம். சரி ஆண்டவரே, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சின்னாங்க பாஸ்டர். இந்த தேவ பயத்தோடு நான் நடக்கணும், எவ்ரி டே நடக்கணும். என்ன நான் செய்யணும்? What must I do? இந்த குடும்பம் இந்த வாசனத்தின்படி நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த சங்கீதம் 128 வசனம் 1ல இருந்து 4 சொல்ற ஆசீர்வாதம் எனக்கு வருது. எனக்கு தேவ பயம் இருக்கு. ஆனா இந்த தேவ பயம் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கும் போது இருக்கு. சபையை விட்டு வெளியே வந்தால உலக பயம் வந்துருது. அளவு வந்துருவான் போல இருக்கு பயம். நான் சும்மா சொல்றேன், யாரும் அளவுங்களை காசு எடுத்துக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். பல காரியத்துக்கு நமக்கு பயமா இருக்கு, ரைட்டா இல்லையா? உள்ளுக்கு இருக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கு, அந்த பயம் இல்லாம இருக்குது. வெளியே போன பயம் வருது. சோ டெய்லி தேவ பயத்தோடு மட்டும் தான் நடப்பேன், மற்ற பயம் எனக்கு வராது. என்ன நான் செய்யணும்? முதல் காரியம், start with reverence அப்படின்னு போட்டிருக்கு. Start your day with God. வாசிங்க சங்கீதம் 5 வசனம் 3. Psalms chapter 5 verse 3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். அப்ப என்ன செய்ய சொல்றாரு? மொத்த காரியம் காலையில என்ன செய்யணும்? Go to the Lord. Am I right? Go to the Lord. கர்த்தரோட பாதடிக்கு ஓடுங்க சொல்றாரு. அங்க போய் அவரோடு பேச சொல்றாரு, அவரோட கம்யூனிகேட் பண்ண சொல்றாரு. Communicate with him and he will talk to you. He will give the word. He will tell you today how to walk, how to behave, how to do everything. He will do that to you. So மொத்த காரியம் தேவ பயத்தோடு நடக்கணும்னா என்ன செய்யணும்? Start with reverence. அதான் சொல்றது. அப்பனா start with the Lord. Don't start with your issues. Don't start with your problems. Go to the Lord. நமக்கு ஒண்ணே எப்போதும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால தேவ பாதடிக்கு ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அது காலையில? ஹேண்ட்போனா? தூக்கம். நம்மளால எந்திரிக்க முடியல. ஆண்டவரே, படுக்கும் போது ஜெபிச்சு படிக்கிறோம். ஆண்டவரே, காலையில எந்திரிச்சிருவையா, நிச்சயமாக எந்திரிச்சு ஜெபிச்சிருவையா. டக்குன்னு எழுப்பி விடுவாரு. நம்ம என்ன சொல்லுவோம் அவர்கிட்ட? கொஞ்ச நேரம் தூங்கிறீங்க. பாடான் உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கிறது, எந்திரிக்க முடியல. இந்த கொஞ்ச நேரம் என்னாச்சு? அன்னைக்கு ஜெபம் அவரு அங்க காத்திருக்காரு. யாரு? தேவன். So morning you don't receive, you don't go to the Lord and talk, and you don't tell your issue or you don't wait upon the Lord, then how to get the fear of the Lord? அப்ப நமக்கு என்ன ஃபியர் வந்துருது? ஐயோ வேலைக்கு ஓடணும், ஐயோ கிளாக் இன் பண்ணணும், ஐயோ அதுதான் அந்த ஐயோ வந்து. இந்த ஐயோ தேவனை பார்க்கலையே என்ற ஐயோ வரவே இல்லை நமக்கு. ஏன்னா நமக்கு என்னது? தேவன் தர. He understands me. It's okay. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு. அப்புறம் எங்க தேவ பயம் வரும்? நமக்கு பார்க்கறதெல்லாம் பயமா தான் இருக்கும். அன்னைக்கு every day you go to the Lord, you pray to the Lord, you put your whatever requirement to the Lord. When you pray, and the Lord will talk to you, the Lord will give you a word or a verse and tell you or strengthen you. அந்த வசனத்தோடு நீங்க போகும்போது ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். இரண்டாவது, walk in obedience. இரண்டாவது, Deuteronomy, உபாகமம் 10 வசனம் 12. Deuteronomy 10 verse 12. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. சோ ரெண்டாவது காலையில போயிட்டீங்க, தேவன் உங்களோட பேசிட்டாரு, அந்த வசனத்தை எடுத்த நம்ம இப்ப அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் சொல்றது, அதாவது முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் நான் என் தேவனை நேசிப்பேன், என் தேவனுக்காக காரியங்களை செய்வேன், கீழ்ப்படிந்து நடப்பேன். I will obey, the obedience. தேவன் சொல்லுகிறத நான் செய்வேன். அவர் இன்னைக்கு என்னோட பேசிட்டார், அந்த வசனம் போயிட்டே இருக்கும். God is telling me today, he told me this, he told me this, he told me this. அதை சொல்லி நீங்க நடக்கும்போது, அந்த கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களுக்கு தேவ பயம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியுது, என் தேவன் என்னோட பேசிட்டார், என் தேவன் என்னோட இருக்கிறாரு, இன்னைக்கு ஆசீர்வாதம் தான் எனக்கு. Are you following? ரெண்டாவது. மூணாவது, avoid sin, hate evil. ஓகே, வாசிங்க Proverbs, நீதிமொழிகள் 8:13. Proverbs 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமென். தேவஜனமே, இங்க சில கடினமான காரியத்தை தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய காரியம் அப்பனா இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. தேவன் இதை விரும்ப மாட்டாரு, ஆனா இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கு. என்ன இருக்குது இப்ப பாருங்க, கீழ்ப்படிந்து நடன்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட நடக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சில காரியத்தை பிசாசாரமா போட்டுறான். என்னது? அரகன்ஸ். அரகன்ஸ்னா என்னது? நீ காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறதே இல்ல, நான் யாரு? நான் ஜெபித்து தேவ வார்த்தை எடுத்துட்டு போறேன். அரகன்ஸ். Who are you to judge others? Who are you to tell that person? You don't worry about others. Whether that person is getting up, walking, whatever, you don't worry. You worry about yourself. Okay, ஏன்னா இந்த குடும்ப காரியத்தை சொல்லும் போது இந்த அப்பா கரெக்டா இருந்தாருன்னா இந்த கொடி கரெக்டா இருக்கும். கொடியும் அப்பாவும் கரெக்ட். அப்பா கரெக்டா இருந்து இந்த கொடி கரெக்டா இருந்தா இந்த பிள்ளைகள் ஆலிவ் ட்ரீ மாதிரி வளருவாங்க. இல்லைன்னா எது மாதிரி வளருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப அப்பா சொல்றாரு, ஐயா எந்திரியா, ப்ரே பண்ணுவியா, இது செய்யா, அது செய்யணும். அப்பா எந்திரிச்சு ஜெபிக்கிறதே இல்லை. அம்மா அதுக்கு கரெக்டா ஜாடுறா. பாவம் அம்மா, அப்பா விடிய விடிய வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இட்ஸ் ஓகே. இவங்க ரெண்டு பேரும் ஓகே. அப்ப பிள்ளை எப்படி வளரும்? பிள்ளைங்க சம்டைம் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்பா அம்மாவை. ஆனா பிள்ளைங்க என்ன சொல்லுவோம்? இவரு சொல்றாரு பின்னால பின்னால, அல்லது அந்த உள்ளம் பேசுவோம். என்ன சொல்லுவோம்? ஒழுங்கு பேசுது பாரு, காலையிலேயே எந்திரிக்கிறது இல்ல. சோ இதுக்கு தான் நான் சொல்றேன், ஃபாதர் யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ். இந்த குடும்பத்துக்கு தலை யாரு? அப்பா. சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. டோன்ட் டெல் த எக்ஸ்கியூசஸ் ஆஃப் இல்ல பாஸ்டர், இல்ல பாஸ்டர், இல்ல பாஸ்டர், எந்த இல்லையும் சொல்லாதீங்க. You are the head. You need to get up morning and pray. நான் சொல்ல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நான் சொல்லல. நீங்க டைம் வச்சுங்க. நீங்க கர்த்தரோட ஒரு டைம் சொல்லிக்கங்க எத்தனை மணின்னு. அதுக்கு கரெக்டா எந்திரிச்சு ஜெபிங்க. அதை மனைவி பாக்குறாங்க, ஐயோ உடனே மனைவி அவங்களும் அதை செய்வாங்க. இத ரெண்டையும் பார்த்த பிள்ளைங்க எப்படி செய்வாங்க? உடனே கீழ்ப்படிவாங்க. அப்போ தூணு, திராட்சை செடி, ஆலிவ் ட்ரீ, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாக இருக்கும். ஃபியூச்சர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கைவிட்டு செய்கிற சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுல இருக்கக்கூடாதது arrogance. நீதான் உன் குடும்பம் தான் பெர்ஃபெக்ட். நோ, never say that, never think about it. அப்புறம் அங்க சொல்றாரு பாருங்க, pride. pride வந்து என்னது? பெருமை. பெருமை வரவே கூடாது. ஆனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருமை வந்துடும். என்னென்ன காரியத்துல பெருமை வரும்? இந்த சபைக்கு யாருக்கும் பெருமை வரவே இல்லை. ப்ரொமோஷன் பெருமை வந்துடும். வேற எடுகேஷன் பெருமை வந்துடும். நீ எல்லாத்தோட கொஞ்சம் வளர்ச்சியா இருந்தா
பெருமை வந்துடும். ஏன்னா நீ எல்லாத்தோட தலையை நீ தான் பாக்குற. ஓ, ஐ ஆம் த டாலஸ்ட். குண்டா இருந்தா பெருமை வருது. எதனால இன்னும் பெருமை வருது? There are lot of things the pride enter. I'm telling you. But God says, I hate this. Okay, அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு பாருங்க, perverse mouth. perverse mouth என்னது? பேசும்போதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தை தான் வருது. நமக்குன்னு சொன்னா நீங்க கோச்சுக்குங்க. ஆனா நமக்கு, இது கிறிஸ்டியனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, மற்றவங்களை குறித்து பேசலன்னா நமக்கு தூக்கம் வராது. எதையாச்சும் சொல்லிடணும். condemn. We need to condemn them. We need to judge them. We need to say something. But God says here, when you have the fear of God, stop talking about others. Zip it. Even don't think bad about people. ஏன்னா ஒவ்வொருவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நாளைக்கு திடீர் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்றேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. நீங்க இன்னும் அந்த இடத்துல தான் நம்ம இருப்போம். ஏங்க? பிகாஸ் அவங்க உடனே கீழ்படிச்சாங்க, உடனே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, உடனே தேவனோட வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க புஷ்குன்னு மேல போயிடுவாங்க. அப்பயும் நம்ம கீழே உட்காந்து என்ன சொல்லிட்டு இருப்போம்? என்ன குறை சொல்லுவோம் நினைக்கிறீங்க? என்னமோ ஏமாத்திட்டான், தேவனுக்கே லஞ்சம் கொடுத்துட்டான். நமக்கு இதே பேச்சு தான், திருந்த போறதில்லை. ஆனா இன்னைக்கு தேவன் சொல்கிறார் வசனத்தின்படி, ஸ்டாப். He hates this. ஓகே, மூணாவது. நாலாவது, Ephesians 5:21. எபேசியர் 5:21. தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்தது என்னன்னா, God said telling, have a good relationship with everyone. எல்லாத்தோட அவங்க ஒரு சமயம் உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், நல்ல பாட்டு பாடாதவங்களா இருக்கலாம், நல்ல மியூசிக் வாசிக்காதவங்களா இருக்கலாம், அல்லது நல்ல வர்ஷிப் செய்யாதவங்களா இருக்கலாம். Now what's your problem? God is telling here, submit to one another. That means love one another. முதல்ல சொல்லிட்டாரு, ஜட்ஜ் பண்ணாத, பிரைட்ல நடக்காத, எல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன நம்ம சொல்றாரு? எல்லாரையும் நேசி. எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்க முடியணும். உங்களை தேடி வந்து பல பேர்கள், நான் ஒண்ணு சொல்றேன், ஜெபிக்க சொல்லுவாங்க. யூ நீட் டு ப்ரே. நம்ம கொஸ்டின் என்ன நம்ம உடனே வரும்? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? ஆமா, உனக்கு முட்டிக்கால இல்ல போட்டு ப்ரே பண்றதுக்கு, உனக்கு வாய் இல்ல, நீ ஜெபி. அதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன்? அதெல்லாம் சொல்றதுக்கு போதே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. God will bless us. ஓகே, கடைசியாக சங்கீதம் 4:8. Psalms 4:8. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஆமென். இப்ப கடைசியா வந்துட்டோம். என்ன சொல்றாரு? இப்ப படுக்க போறோம், தூக்க போறோம். தூக்கத்துக்கு போறதுக்கு முதல்ல கூட என்ன செய்ய சொல்றாரு? Pray. Tell the Lord thank you. இந்த நாள் வழிநடத்தலுக்காகவும் நன்றி, இந்த நாள் ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி. அந்த சந்தோஷத்தோடு போய் படுக்கும் போது உடனே உங்களுக்கு தூக்கம். ஆமா இல்லையா? உங்களுக்கு பல காரியங்கள் உள்ளத்திலையும் சிந்தனையிலும் போயிட்டு இருந்துச்சுன்னா, பெட்ல போனவரை என்ன ஆகும் உங்களுக்கு? அதே தான் ஓடிட்டு இருக்கும். தூக்கம் எப்படி வரும்? எனக்கெல்லாம் தலையை அப்படி சாச்சா போதும், பிலோல தலை கொட்டா போதும், நான் எங்கேயாச்சும் போயிருவேன். என் வைஃப் கூப்பிட்டாலும் கூட என் காதுல கேட்காது. Unless she shouts for something. நான் அதனால நான் பெருமைக்கா சொல்லலை, ஏன்னா பெருமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், நமக்கு அந்த பீஸை கொடுக்கிற ஒரு தேவனுங்க.
ஸோ தேவன் சொல்றார், காலையில தேவன்கிட்ட போங்க, ஜெபிங்க, தேவனோட வார்த்தையோட நடங்க. ஓகே, அது நடக்கும் போது, அந்த கீழ்ப்படிந்து நடக்கும் போது தேவன் சொல்லுகிறார், கீழ்ப்படிந்து நடங்க. தேவன் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடங்க என்றார். அவாய்ட் ஈவில், பாவத்திற்கு தப்பி விடுங்க. அதாவது இந்த மாதிரி வேண்டாத காரியம். நான் ஒண்ணு சொல்றேங்க, காலையில நீங்க ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே நீங்க யாரு கூடயும் சண்டை போடக்கூடாதுன்னு போங்கல, அப்பதான் சண்டை. அதுக்கு தான் நான் எப்போதும் சொல்றேன், இப்படிலாம் ஜெபிக்காதீங்க. எதை நீங்க கேட்கிறீங்களோ அது கொடுக்கப்படும். ஓகே, சோ அதனால ஆண்டவரே என்னை வழி நடத்தும் ஐயா. சிம்பிளா ப்ரே பண்ணுங்க. ரொம்ப பொம்பாஸ்டிக் வேர்ட்லாம் யூஸ் பண்ணி ப்ரே பண்ணாதீங்க. ஆண்டவரே என் மனைவி முன்னுக்கு வரக்கூடாது, என் பிள்ளைகள் முன்னுக்கு வரக்கூடாது, அப்படி இப்படி எல்லாம் ப்ரே பண்ணாதீங்க. ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா, கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவ பயத்தை தாரும் ஐயான்னு சொல்லிட்டு போங்க. எவ்ரிதிங் நல்லா இருக்கும். ஆனா வரும், காடியை ஓட்டிட்டு போகும்போது அப்பதான் ஒருத்தன் போவான், உடனே வாய் என்ன செய்யும், கட்டா புட்டா வந்துடும் வாயில. ஆனா தேவன் என்ன சொன்னாரு, எதுக்கு எதுக்கு நானே சில இது நானும் செய்யலன்னு இல்ல. நான் தனியா போகும்போது வைஃப் பக்கத்துல இருந்தாங்களா, என்னோட என்ன சொல்றது செக்மேட், அவங்க அப்படியே பார்த்து சொல்லுவாங்க, திருந்தவே மாட்டீங்க அப்படின்றவாங்க. நானே சொந்தமா போகும்போது சசம் காடி ஓட்டிட்டே போவோம், அப்படி இப்படின்னு நானே திட்டுவேன். நாடா அப்படி இப்படி சொல்லிட்டேன், நானே என்ன தெரியுமா சொல்றேன், ஸ்டூபிட் அலெக்ஸ், நீ தேவனுக்கு பயம் இருக்க, மடையா 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 நானே சொல்லிடுவேன். Yes, I do that because cannot control sometimes. We use wrong word. We must understand it is wrong because God don't like. So இதெல்லாம் வரும் வாழ்க்கையில, யார் சொன்னது வராது, வரும். பல காரியங்கள் வந்துகிட்டு இருக்கும், தவறு செஞ்சிருவோம், உடனே ஓடுங்க. சில சமயத்துல பாருங்க, நான் சொல்றேன், டயபிட்டிஸ் எத்தனை பேருக்கு இருக்கு, கை தூக்காதீங்க. இருக்கும், முக்காவாசி பேருக்கு டயபிட்டிஸ், பிரஷர்லாம் நமக்கு வந்து கிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, இப்ப டயபிட்டிஸ்னா சுகர் சாப்பிடக்கூடாது, ஆமா இல்லையா? யாரும் சுகர் எடுத்து சாப்பிடுறது இல்ல, இனிப்பா சாப்பிடக்கூடாது. சில சமயத்துல நான் எனக்கு பல காரியங்கள் இருக்கு, நான் ரொம்ப கண்ட்ரோலா சாப்பிடணும், சாப்பிட்டுருவேன், தாங்கல, என்ன செய்யறது, போய் கடவுள்கிட்ட அழுவுவேன். நான் யார்கிட்டையும் சொல்றது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும், நீங்க நான் சாப்பிட்டுருக்க கூடாது ஐயா, கொஞ்சம் மன்னிக்கிறீங்களா, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கிருபை செய்யுங்க. இது என்னோட பலகீனத்தை நானே தேவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன செய்யறது, கட்ட முடியலையா வாய, கட்டி ஆகணும். அது வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும், நீங்க கவலைப்படாதீங்க. எப்போ வரும், எப்போ வரும்? டாக்டர் போய் பாருங்க ஒரு நாள், டாக்டர் சொல்லுவார், நாளைக்கு செத்துருவ நீ, ஒரு சுகர் நீ வாய்க்கே போகாது. அசமா எனக்கு ஒரு வாட்டி சொன்னாரு, 6 மாசம் வெறும் ஆடு சாப்பிடுற மாதிரி சைவரையே சாப்பிட்டு, கிட்னி ரீடிங் எல்லா ரீடிங்கும் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. எங்க டாக்டர் தவறி சொன்னாங்க, அச்சா நேமாச்சா கேன் அட்ஜஸ்ட் கேட்டுனாங்க. இப்ப என்னாச்சு, இப்ப சைவரை பார்த்தா இப்ப நமக்கெல்லாம் எதை சாப்பிடக்கூடாதோ அதை தான் சாப்பிட்டு இருக்க. என் டாக்டர் சிரிப்பாங்க, எனக்கு தெரியும். அவங்களாம் இன்னைக்கு சொன்னாங்க, நான் சாப்பிட்டு செத்து போறேன் போ அப்படின்ட்டேன். நான் சொன்னேன், நீங்க கேட்டு பாருங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பேசுறீங்களா, அதை வசனம் சொன்ன பிறகு சில சமயத்துல நீங்களும் சரி நானும் சரி பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு தேவன் பேசுகிறார் நம்மளோட. ஓகே, சோ கீழ்ப்படிங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த இன்னைக்கு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். He will bless the family. The family will be blessed and you will be a blessing for others. நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். சோ கணவர் ரொம்ப முக்கியம், மனைவி அதுக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ஓகே, தேவன் இதை சகலத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார், கிருபை செய்வார்.
அந்த சொன்ன ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும்படி தேவன் கிருபை செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் வார்த்தைக்காம் நன்றி. வார்த்தையை கேட்ட நாங்கள் கீழ்ப்படுத்து நடக்க கிருபை செய்யும் ஐயா. ஐயா, அந்த கீழ்ப்படுதலை தருகிறவர் நீர் ஒருவர் ஐயா. தேவ பயத்தோடு கீழ்ப்படுதலையும் தந்து எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே நீ சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் எங்களையும் எங்க குடும்பத்தையும் வந்து சேர கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வாருங்கள் தேவ